பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 16:28. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது பிராண சிநேகிதனை பிரிக்கிறது ஒரு கோள்காரனுடைய வார்த்தை. சாலமன் சொல்கிறார், கோள்காரனுடைய வார்த்தை, கோள்காரன் அவன் பிராண சிநேகிதனையும் கூட பிரித்து விடுகிறான் என்பதாக. இன்றைக்கு கோள் சொல்லுகிறதான ஜனங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு விரோதமாக கோள் சொல்கிறார்கள்? கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாகும்படியாக, அன்பாக இருக்கிற குடும்பத்தை பிரிக்கும்படியாக கோள் சொல்கிறார்கள். கணவனத்தில் மனைவியை குறித்தும், மனைவிடத்தில் புருஷனை குறித்தும் கோள் சொல்கிறார்கள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும்படியாக கோள் சொல்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சண்டை உண்டாகும்படிக்கு கோள் சொல்கிறார்கள். நாத்தனாருக்கும் தம்பி மனைவிக்கும் விரோதமாக கோள் சொல்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கோள் சொல்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த கோள் சொல்கிறதுனால அவளுக்கு என்ன லாபம்? அவளுக்கு ஒரு லாபம் இல்லை. ஊர் ரெண்டு பெட்டா கூத்தாடி கொண்டாடும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல் குடும்பத்தில் மாறி மாறி சண்டை போடுவார்களான இவளுக்கு அது ஒரு சந்தோஷம். குடும்பத்தில் அன்பாக இருக்கிற குடும்பம் பிரிந்து போனால் இவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால தான் ஆண்டவர் மோசே மூலமாக சொல்கிறார். லேவியராகமும் 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது, உன் ஜனங்களுக்குள்ளே இங்கும் அங்கும் கோள் சொல்லி திரியாயாக என்று சொல்லப்படுகிறது. இங்கும் அங்கும் கோள் சொல்கிறதான சுபாவம் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இங்கேருந்து ஒரு வார்த்தையை கொண்டு போய் அங்கே சொல்வது, அங்கேருந்து ஒரு வார்த்தையை கொண்டு வந்து இங்கே சொல்வது, இப்படி மாறி மாறி குழப்பங்களை உருவாக்குறார்கள். பிரச்சனை வந்துட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் விளையாட்டுக்கு அல்லவா சொன்னேன். நீதிமொழியில் கூட அப்படி தான் நான் வாசிக்கிறோம். இந்த நீதிமொழியில் வாசிக்கும்போது கோள்காரனுடைய வார்த்தை விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அது உள்ளத்துக்குள்ளே தைக்கும் என்று நான் வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில். இன்னும் கோள்காரன் பாருங்கள், இன்னும் அந்த சாலமன் சொல்கிறாரு, விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோள்காரன் இல்லாமல் சண்டை அடங்கும் என்பதாக. அப்போது கோள் சொல்வது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தவறு. இந்த கோள் சொல்கிற எல்லாவிட்டா குடும்பங்களில், தேசத்தில், கிராமங்களில் எவ்வளவு சமாதான அமைதி உண்டாகும். ஆனால் அந்த கோள்காரன் இருக்கிறபடினாலே பெரிய பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும் உண்டாகி விடுகிறது. இந்த கோள்காரன் இல்லாவிட்டால் குடும்பங்கள் அமைதி சமாதானம் உண்டாகும். சண்டையாக இருக்கிறவங்க கூட அமைதியாகி விடுவார்கள். கோள்காரன் இல்லாவிட்டால் நமக்கு நீதிமொழியில் வாசிக்கிறோம், அதாவது விறகு இல்லாமல் நெருப்பு அவிழ்வது போல கோள்காரன் இல்லாவிட்டால் சண்டை அடங்கும் என்று நீதிமொழி 26:20 வாசிக்கிறோம். அப்போ சண்டையாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கோள்காரங்க இன்னும் சண்டையை மூட்டி விடுவார்கள். இவங்க கோள் சொல்லாமல் இருந்தால் சண்டையாக இருக்கிறவங்க கூட ஒன்றாக மாறிவிடுவார்கள், ஐக்கியம் ஆகிவிடுவார்கள், சமாதானம் ஆகிவிடுவார்கள். அப்போ இந்த கோள் தான் ஜனங்களை பிரிக்கிறது. நவேத்தில் கூட அநேக சம்பவங்களை வாசிக்க முடியும். நாம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும்போது, ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் சவுலுடைய வேலைக்காரன், ஆடு மேய்க்கருடைய தலைவனாக இருக்கிறான். அவன் சவுலிடத்தில் கோள் சொல்கிறான். என்ன கோள் சொல்கிறான்? தாவீதை நான் அபிமெலேக்கு ராஜாவிடத்தில், அதாவது அபிமெலேக்கு ஆசாரியத்தில் வர கண்டேன், நோபில் இருக்கிறதான ஆசாரியத்தில் வர கண்டேன். அந்த ஆசாரியன் இவனுக்கு கத்தடத்தில் விசாரித்து அவனுக்கு அப்பம் கொடுத்தான், அந்த கோலியாத்துடைய பட்டயத்தையும் கொடுத்து அனுப்பினான் என்பதாக. இங்கே சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக வகை தேடி சுற்றி தருகிறான். எங்கே பார்த்தாலும் அவனை கொண்டு போடணும், அவனை உயிரோடு வைக்கவே கூடாது, என்னுடைய ராஜ்யத்துக்கு அவன்தான் ஆபத்தாக இருக்கிறான், என்னுடைய மரணத்து பிற்பாடும் என்னுடைய குமாரன் யோனத்தான் அரசாள வேண்டுமானா இந்த தாவீதான் இடையூறாக இருக்கிறான், ஆகையினாலே அவனை எங்கே பார்த்தாலும் கொண்டு போட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி தெரிகிறான். இந்த சூழ்நிலை தான் இந்த மனிதன் இவ்விதமான கோள் சொல்கிறான். தாவீது கொலை செய்யும்படியாக சவுல் தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் கல்யாணம் பண்ணி என் வீட்டில் இருக்கும்போது அவனை எப்படியாவது கொண்டு போடணும் அப்படி சொல்லி எந்த மனுஷனாயிலும் இப்படி நினைப்பானா? ஆனால் அந்த சவுல் ராஜா தன்னுடைய மகளை மீகாளை தாவீதுக்கு விவாகம் பண்ணி கொடுத்து, தாவீது சவுளுடைய வீட்டில் தங்கியிருக்கிற வேளையில் சேவகரை பார்த்து சொல்கிறான்,
ராத்திரி இவனை வெளியே எங்கேயும் போக விட்டுறக்கூடாது, ரொம்ப நீங்கள் பத்திரமா அவனை பாதுகாக்கணும், காலையில் இவனை கொண்டு போடணும் அப்படின்னு தன்னுடைய சேவகரை பார்த்து சொல்லுகிறான். இந்த தகவல் எப்படியோ மீகாளுக்கு கேள்விப்பட்டு மீகாள் தாவீதை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு ராத்திரி உன்னை தப்பித்து கொண்டாயான்னா நீ உயிரோடு இருப்ப, இல்லாவிட்டால் காலையில் அப்பா உன்னை கொண்டு போடுவார்னு சொல்லி அந்த மீகாள் தன்னுடைய மனைவியை ஜன்னல் வழியை இறக்கி விட்டு விட்டான். நீ எப்படியாவது போய் பிழைச்சிக்க, உயிர் பிழைச்சிக்க, நீங்கள் இருந்தால் செத்து போவேன், அப்பா கொண்டு போடுவார், ஆகையினால ஓடிப்போன்னு சொல்லி ஜன்னல் வழியாக அந்த மனிதனை தாவீதை இறக்கி விட்டான். தாவீது அங்கேருந்து தப்பி ஓடி ஆசார் இடத்துல போகிறான். ஆசார் இடத்துல போய், ஐயா சாப்பாடு எதாவது இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படி கேட்டு அந்த ஆசார் இடத்துல இருந்து அப்பத்தை வாங்கி சாப்பிடுகிறான். பாருங்கள், ஒரு ராஜாவுடைய மருமகனுக்கு அல்லது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனிதனுடைய நிலைமை, அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆசார் இடத்துல போய், ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசார் இடத்துல போய் கேட்குறான், ஐயா சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்க, நான் பசியாக இருக்கிறேன். ஆசாரின்னு சொல்லுங்க, பரிசுத்த அப்பமே இல்லை, அல்லாமல் வேறு அப்பம் இல்லை, நீ எப்படி ஆகிலும் புதிய அப்பத்தை செய்து அங்கே வைத்து விட்டு அந்த அப்பத்தை எனக்கு கொடுங்க, புதிய அப்பம் அங்கே வச்சிட்டான், இது பழசாகிடுமே, இது சாதாரணமான அப்பம் ஆகிடுமே, எப்படி ஆகிடும், நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், அப்பம் கொடுங்கன்னு கேட்குறாரு. தாவீதுக்கு அந்த ஆசாரியன் அப்பத்தை கொடுத்தார், சாப்பிட்டார். உங்களிடத்தில் பட்டயம் ஏதாகினு இருக்கிறதா, ராஜாவுடைய காரியம் அவசரமானபடினாலே நான் பட்டயத்தை ஒன்று எடுக்காமல் வந்துட்டேன், சேவகரை சில குறிக்கப்பட்ட இடத்துல வர சொல்லியிருக்கிறேன், அவங்க அங்கே வருவார்கள், என் கையில் பட்டயம் இல்லை, பட்டயம் ஏதாகினு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், கோலியாத்துடைய பட்டயம் ஏபோத்து பின்னாடி ஒரு புடவையில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, விருப்பமான எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் தாவீது அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டான். எடுத்துட்டு அவன் போகிறான். பாருங்கள், இந்த சவுல் தன்னுடைய மனிதர்களோட கூட ஒரு தோப்பில் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ சவுல் கேட்குறான், என்னுடைய மகனாகி யோனத்தானோட தாவீது உடன்படிக்கை பண்ணும்போது அதை நீங்கள் யாருமே எனக்கு அறிவிக்கவில்லையே, இப்போ சவுல் என்ன தாவீது என்ன கொலை செய்ய வகை தேடுகிறான், என்னுடைய மகனாகிய யோனத்தான் அது உடந்தையாக இருக்கிறானே, நீங்கள் அதை எனக்கு சொல்ல மாட்டீர்களா, சொல்லாமல் போனீங்களே அப்படின்னு கேட்டான். அப்போ தான் அந்த தோவேக்கு சொல்லுகிறான், சவுளுடைய ஆட்டு மந்தையுடைய தலைவன் தோவேக்கு சொல்லுகிறான், தாவீதை நோபில் இருக்கிற ஆசாரிடத்தில் வர கண்டே, ஆசாரியன் அவனுக்கு கத்திடத்தில் விசாரித்து கத்துடைய வார்த்தையை சொல்லி அனுப்பினார். மாத்திரமில்ல, அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை கூட கொடுத்து அனுப்பினார், அவனுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு, கோலியாத்துடைய பட்டயத்தையும் கொடுத்தாரு, கத்திடத்தில் விசாரித்து நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பினார் அப்படின்னு சொல்லி கோழி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் சவுலுக்கு வந்தது கோபம். என்னுடைய எதிரிக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதான் ஆசாரியன் கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு கோலியாத்துடைய பட்டயத்தையும் கொடுத்து அனுப்பினாரா, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி உடனே அந்த ஆசாரியனை வரவழைக்கிறான். ஆசாரியன் வந்ததும் சவுல் கேட்குறான், நீ தாவீதோட கூட சேர்ந்து எனக்கு எதிராய் செயல்படுகிற என்ன, நீ தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்து நல்வார்த்தையை சொன்னியாமே, கோலியாத்துடைய பட்டயத்தையும் கொடுத்து அனுப்பினியாமே, நீ அவனுக்கு அப்பம் கொடுத்தியாமே அப்படி சொல்லி திரும்ப திரும்ப துளாவி கேள்வி மேலே கேள்வி அந்த சவுல் கேட்கிறான். ஆசாரியன் சொல்லுகிறான், ராஜாவே, இவைகளுக்கு ஒன்று கூட எனக்கு தெரியாது, தாவீது வந்தான், அவன் பசியாக இருக்கிறான்னு சொல்லி சாப்பாடு கேட்டான், கொடுத்தேன், ஆனால் தாவீதை போல் உமக்கு உண்மை உள்ள நல்ல பிரதான அதாவது சேனாதிபதி வேறு யாரும் இல்லையே, அவனை போல் நல்ல மனிதன் இல்லையே, உண்மை உள்ளவனாக இருக்கிறான், நம்முடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அல்லவா, அவனுக்கு விரோதமாக நீ இப்படி பேசுகிற என்ன, ஆனால் நடந்த காரியம் ஒன்றுமே எனக்கு தெரியாது, பசியாக இருக்கிறன்னு கேட்டால் நான் சாப்பாடு கொடுத்தேன், பட்டயத்தை கேட்டேன், அந்த கோலியாத்துடைய பட்டயம் இருக்குது வேணும்னு எடுத்துக்கோன்னு சொன்ன எடுத்துக்கிட்டான். பாருங்கள், இந்த வார்த்தையை கேட்டதும் சவுலுக்கு கோபம் வந்தது. அவன் தன்னுடைய மனிதரை பார்த்து சொல்கிறான், இந்த ஆசாரிய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டு போடுங்க. ஆனால் அந்த சவுலுடைய மனிதர்கள் ஆசாரியர் மேலே கை நீட்ட பயந்தபடினாலே ஒருவரும் அந்த ஆசாரியனை கொல்ல முன் வரவில்லை. ஆனால் அந்த தோவைக்கு பார்த்து சவுல் சொல்கிறார், நீ எழும்பி இவளை கொண்டு போடு. அந்த தோவேக்கு அவர்களை ஆசாரிய குடும்பத்தில் 80 பேரை கொண்டு போட்டான், அந்த குடும்பத்தை முழுதும் அழித்து போட்டான். பாருங்கள், ஒரு கோள் சொல்லுதல் ஒரு குடும்பம் முழுவதும் அழித்து போட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவனுடைய கோள் வார்த்தையினாலே ஒரு குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டது. 80 பேர், பிள்ளைகளும் பெரியவர்களுமாக 80 பேர் கொல்லப்பட்டார்கள். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் கோள் சொல்லுகளை இருக்கக்கூடாது. கோள் சொல்லுதல் மிகப்பெரிய பாவம். இங்கே நீதிமொழி 30 அதிகாரம் கடைசி வசனம் வாசித்தா, பாலை கடந்தால் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைந்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். எப்படி பாலை கடைஞ்சா தயிர் வருதோ அதே போல் கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என்று சாலமன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். அப்போது 2 பேர் சண்டையாக இருக்கிறாங்க, ஒரு கோபமாக இருக்கிறான். கோபக்காரன்கிட்ட நீங்கள் போய் கோள் சொல்வீர்களான்னா சண்டை இன்னும் அதிகமாகும். சண்டையை அடக்கிறவளாக இருக்க வேண்டுமே ஒழிய சண்டையை மூட்டி விடுகிறவளாக, பிரச்சனைகளை உருவாக்குறவளாய் காணப்படக்கூடாது. சொல்ல நான் விளையாட்டுக்கல்லவா சொன்னேன், அந்த விளையாட்டு வினையாக மாறிவிடும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இப்படி கோள் சொல்கிறதான சுபாவம் உள்ளவளாக இருப்பீர்களான்னா அந்த கோள் சொல்கிற சுபாவத்தை விட்டு விடுங்க. அதனால் எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய நஷ்டம். ஒரு குடும்பம் 80 பேர் கொண்டதான் அந்த குடும்பம் அழிக்கப்பட்டு போனது, அவரோட சந்ததி முழுதும் அழிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆகையினாலே நீங்கள் கோள் சொல்லவுல இருப்பீர்களான்னா கோள் சொல்வதை விட்டு விடுங்க. அதே போல் யாரோ உங்களுக்கு எதிராக கோள் சொல்லி இங்கே பாதிக்கப்பட்டிருப்பீர்களான்னா அவளுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த தவறு செய்யவே இல்லை, ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர் கோள் சொல்லி இவ்வளோ பிரச்சனை இந்த குடும்பத்தில் நடக்கிறது. ஆகையினாலே அந்த நபரை சந்தேங்க. இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட நான் நிரபராதி என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிப்போமானா இந்த காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். ஆகையினாலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பதாக மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் கோள் சொல்லி குடும்பங்களை பிரிக்கிறவர்களாக, சண்டைகளை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கவே கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் ஆண்டவரை கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரிக்கிறான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த காலவேளையில் அந்த வார்த்தையை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்கிறீரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கோள் சொல்லுகிறனால குடும்பங்களை பிரிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறீர். ஒருவேளை கோள் சொல்லப்பட்டதுனால ஆண்டவரை குடும்பங்களை பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு கூட அந்த வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் ஆண்டவரை ஆறுதல் அடைய ஜெபிக்க கிருபை தாருங்க. ஆண்டவர் கோள் சொல்லுகிறவர்கள் அந்த வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அந்த கோள் சொல்லுகிறதான அந்த சுபாவத்திலிருந்து விடுதலை பெற இவர் இறக்கம் செய்யணும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை முழுமையாக உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.